கடந்த 22/1/2022 அன்று கோவை வெள்ளலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக 148 கோடி ரூபாய் தேவைப்படும் என தமிழக முதலமைச்சர் விஜயிடம் உத்தேச திட்ட அறிக்கையை இந்த வார இறுதிக்குள் மாநகராட்சி சமர்ப்பிக்க உள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்த திட்டமிடப்பட்ட இந்த பேருந்து நிலைய திட்டம் தற்போது தவேக ஆட்சியில் மீண்டும் முன்னெடுக்கப்படுகிறது. முதலில் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த 148 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தில் 50க்கு 50% அடிப்படையில் தமிழக அரசும் மாநகராட்சியும் தலா 74 கோடி ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதுவரை மாநகராட்சி 52 கோடியே ரூபாய் 42 லட்சம் செலவிட்ட நிலையில் அரசின் நிதி ஒதுக்கீடு இல்லாததால் திமுக ஆட்சியில் பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. தமிழக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தவேக ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளலூர் பேருந்து நிலையம் கட்டப்படும் என உறுதியளித்திருந்தார். அதன்படி சமீபத்தில் மாநகராட்சி ஆணையருடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு இந்த விவகாரத்தை முதலமைச்சர் விஜயின் கவனத்திற்கும் கொண்டு சென்றார். இதையடுத்து 148 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட அறிக்கையை மாநகராட்சி சமர்ப்பித்துள்ள நிலையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாநகராட்சி உயர் அதிகாரி கூறுகையில், பேருந்து நிலையத்தின் கான்கிரீட் கட்டுமானம் தற்போது வரை சேதமின்றி உள்ளது. பேருந்து நிலையம் முழுமையாக செயல்பட அனைத்து பகுதிகளிலிருந்தும் பயணிகள் எளிதாக வருவதற்கான அணுகுச்சாலைகள் அவசியம். நீலம்பூர் மற்றும் மதுக்கரை புறவழிச்சாலையின் அகலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலைகளும் மக்களின் தேவைக்கேற்ப விரிவுபடுத்தப்படும். மேலும் இந்த வார இறுதிக்குள் விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதுடன் அடுத்தடுத்த பணிகளும் தொடங்கப்படும். முதல் கட்டமாக பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்பட வாய்ப்புள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார்.